ஹே ஆல், நான் சௌந்தர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்க்கலாம். இது என்னென்னா, ஒரு யங் மேன் இருக்காங்க. அந்த பையன் வந்து என்னென்னா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கான். பட் எல்லாமே லாஸில் இருக்குது. டெய்லியுமே ஃபுல்லாக கடன் பிரச்சனை, அவனுக்கு மன உளைச்சல், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறான். அவனோட டெய்லி ஃபேமிலி நீட்ஸ் பார்த்துக்க முடியல, அதுக்கப்புறம் சேலரி சரியாக கொடுக்க முடியல. இது எல்லாமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. டெய்லி வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, நம்மளுக்கு ஃபுல்லாக லாஸ் தான் ஆகுது, கடன் இருக்குது, எதுவுமே பண்ண முடியல. நான் இறந்தா கூட எனக்கு வந்து இன்சூரன்ஸ் வரும், அதை வச்சு என்னோடய டெட்டெல்லாம் செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒரு முடிவு எடுக்கிறான். அப்போ அந்த சைடு வந்துட்டு இருக்கும்போது ஒரு வயதானவர் வராது. அவர் வந்து இந்த பர்சனை பார்க்குறாங்க. ஏதோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த பர்சனை போய், என்னாச்சு, நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது, என்ன எதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் பாட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப கேட்ட உடனே சரி, அவனால் அந்த மனசுக்குள்ளே வச்சுருந்ததை தாங்க முடியாமல் அந்த பர்சன்ட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு மணி தான் பிரச்சனைனா நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் வந்து என்னென்னா, நான் தான் திருபாய் அம்பானி, இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் நான் தான். ஸோ வந்து இந்த செக்கு நான் வந்து சைன் பண்ணி கொடுக்குறேன், நீ வந்து எவ்வளோ பணம் வேணாலும் எடுத்து உன்னோட பிஸ்னஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு பிளேஸை விட்டு அவர் போயிடுறாரு. அந்த பெரியவர் போனதுக்கப்புறமா இவர் வந்து அந்த கொடுத்த செக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு வெறும் அவர் சைன் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இருக்கிறதுலே பெரிய ரிச்சஸ்ட் மேன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு ஒரு புது தெம்பு வருது. ஸோ வந்து நம்மளால் நம்மளுடைய பிஸ்னஸ், நம்ம லைஃப் எல்லாத்தையுமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் இதுவாகலை, நம்மள்கிட்ட வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் அவனுக்கு வருது. ஸோ வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இந்த பிஸ்னஸை நல்லபடியாக கொண்டு போவோம் அப்படின்ட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்துடுறாங்க. அவருடைய மென்டல் ஹெல்த், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸு, அது நிறையா என்னென்ன பொருள் எல்லாமே விற்காமல் இருந்தது, எல்லாமே வந்து நல்லா சேல் ஆகி நல்லா ப்ராஃபிட்டபுளாக போய்கிட்டு இருந்துச்சு அந்த பிஸ்னஸ். ஸோ அப்போ அவர் க்ளீன் பண்ணும்போது என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த செக்கை வந்து அவர் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அவருடைய கான்ஃபிடன்ஸ் தான் வந்து அவர் அந்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போச்சு. ஸோ என்னென்னா அதை செக்கை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த பர்சனால தான் என்னால் இது மாறவே முடியுது. ஸோ இது அவர்கிட்ட கொடுத்துட்டு தேங்க் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கு வந்து திருபாய் அம்பானி வந்து ஒரு ஹோம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறத பார்த்துட்டு இவர் உள்ளே போகிறாரு. ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்குறாங்க, இங்கே திருபாய் அம்பானி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணு இங்கே ஒரு ஓல்டேஜ் ஹோம் மாதிரி அப்படின்னு சொன்னால், சில இங்கே பேர் வந்து மென்டல் இஷ்யூஸஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து, ஓ நீங்கள் அந்த பர்சன் கேட்குறீங்களா, திருபாய் அம்பானி அப்படிங்கிறவங்க வந்து இறந்துட்டாங்க, இங்கே ஒரு பர்சன் இருந்திருக்காங்க. அவங்க எப்படின்னா தன்னை தானே நான் தான் திருபாய் அம்பானி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அவர் ஒரு பிளாங்க் செக் கிழிச்சிட்டு அவரோட சைன் பண்ணி நான் தான் திருபாய் அம்பானி, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு சொல்கிறாங்க. இந்த பர்சன் அதை கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆகுது. இந்த செக் அப்போ ரியல் இல்லையா, எதுவுமே ரியல் இல்லை, பட் அந்த பர்சன் சொன்ன கான்ஃபிடன்ஸ், அவர் சொன்ன சின்ன வார்த்தை என்னோடய லைஃப் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கும் சில டைமில் யாராச்சும் ஒரு பர்சன் வந்து நம்ம லைஃப்லேயே எல்லாருமே, கடவுள் வந்து எல்லாருமே ஒரு ரீசனுக்காக தான் படைச்சிருக்காங்களே. நம்ம எப்போயோ டவுனாக இருக்கும்போது யாரோ ஒரு ஃப்ரெண்டு அப்படி இல்லை ஏதோ ஒரு சம்வேயில் நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் வச்சு நம்மளுக்கு மணி தான் அதுதான் ஹெல்ப் பண்ணணும்னு இல்லை, நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும்.